நகராட்சி துறை ஒரு நாடி நரம்பு மாதிரி அண்ணா அழகா தெளிவாக அதை பேசினாரு. நாம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத நான் சுருக்கமாக சொல்லி, ஒவ்வொரு வீடுங்க ஒரு கனவுங்க. கஷ்டப்பட்டு ஒரு வீடு வாங்கிக்கணும்னு எல்லாருமே ஆசைப்படுவோம். இந்த கனவுகளை நிறைவேற்றும் இடமாக இந்த நகரங்களை உருவாக்க வேண்டும் என்பதுதான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களினுடைய தொலைநோக்கு பார்வை. அப்ப குடிநீர்ல இருந்து கழிவு நீர் வரை, சாலை முதல் மழைநீர் வடிகால் வரை, தூய்மை முதல் பசுமை வரை, கட்டிட அனுமதி முதல் ஒப்பந்த பணிகள் வரை, பணியாளர் மாறுதல் முதல் பணியாளர் நியமனம் வரை, ஒவ்வொரு நிலையிலும் வெளிப்படைத்தன்மை முதல் முறையாக ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர்னன்ஸ் நகராட்சியில் நம்ம முதல்வர் கொண்டு வர போறார் என்பதை சொல்லிக்கிறேன். தொழில்நுட்பம், காலக்கெடு, பொறுப்புணர்வு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு அரசு செயல்படும். நகர்ப்புற மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த தூய்மையான, பாதுகாப்பான, பசுமையான, நவீனமான நகரங்களை உருவாக்குவதற்காக தான் அந்த அரசு பாடுபட இருக்கு. இங்க மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல மேஜர் பங்கு யாருக்கு? சாலிட் வேஸ்ட் நிறைய வருது, அதை நம்ம மேனேஜ் பண்ணணும். கிளீன் வாட்டர் வருது, அதை ஒழுங்காக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். சீவேஜ் வாட்டர் வருது, அதை ரீசைக்கிள் பண்ணணும். முடிஞ்சா ரீசைக்கிள் பண்ண இந்த வாட்டரை எல்லாம் மறுபடியும் ரீயூஸ் பண்ணணும். நடந்து போறோம், தெருவில் போறோம், அங்கே தெருவிளக்குகள் கம்மியாக இருந்தால் விளக்குகளை அதிகப்படுத்தணும். விளக்குகளை அதிகப்படுத்தலைன்னா அங்கே இருக்கக்கூடிய ஸ்டே டாக்ஸ், அங்கே இருக்கக்கூடிய அந்த நாய்க்குட்டிகள்லாம் என்ன பண்ணும், நம்மளை துரத்தும். வாகனங்களில் போகிறவங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ராபிஸ் கடி மிக மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. நாம என்ன பண்றோம், அந்த பாதசாரிகள், பயணம் செய்கிறவர்கள் மற்றும் அந்த விலங்கினம் அனைத்தையும் சேர்த்து இன்க்ளூசிவா நாம சேர்க்கிறோம். ஏன் தெரியுமா? காவிய தமிழை கம்மன் தந்தான், கவிதை தமிழை இளங்கோன் தந்தான், வாழ்வியல் தமிழை வள்ளுவர் தந்தார். அதுல பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் எங்க வெற்றி தலைவர் தான் எங்களுக்கு எல்லாம் சொல்லி தந்தார். எல்லா உயிர்க்கும் சேர்த்து இந்த நகரம் வாழக்கூடிய ஒரு இடமாக மாறுங்கிறது எங்களுடைய எண்ணம். அதுல இன்னொரு மிக முக்கியமான விஷயம், பெரிய பங்குதாரர் யாருனாங்க, இந்த தூய்மை தொழிலாளர்கள். செத்துப்போன ஆட்டையும் மாட்டையும் நாய்க்குட்டியும் தான் சொந்த கையால் அள்ளி போட்டுட்டு அடுத்த வேலை சாப்பாடு சாப்பிடணும். நீண்ட நெடுங்காலமாக போராடுற அவங்களினுடைய குரல்கள் கேட்கப்பட்டு சுமூகமான தீர்வை நம்முடைய சர்க்கார் அவர்களுக்கு வழங்கும் என்பதை நான் உறுதி கூறுகிறேன். நிறைய கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. உணவெல்லாம், காலை உணவெல்லாம் போடுறோம், எங்களுக்கு வேணாம், அது படியாக கொடுத்துருங்க, உணவு படியாக கொடுத்துருக்கன்றாங்க. அவர்கள் நிரந்தர வேலை வாய்ப்பை கேட்குறாங்க. பல்வேறு கோரிக்கைகள் இருக்கு. இந்த அமர்வு முடிந்தவுடனே அவர்களை எல்லாம் நேரில் சந்தித்து அவர்களுடன் பேசி ஒரு சுமூகமான ஒரு தீர்வை எய்துவதற்காக முயற்சி செய்யப்படும் என்பதையும் கூறிக்கொண்டு, குப்பை இல்லாத தூய்மையான நகரங்களை நம்ம உருவாக்கணும். குப்பையை கூட நன்றி தம்பி, குப்பையை கூட நம்ம தெய்வமாக பார்த்தோம், உண்மை. அதனால்தான் குப்பு சாமின்னு பேர் வைப்பாங்க, குப்பம்மாள்னு பேர் வைப்பாங்க. வாழை இலையில சாப்பிட்டு கொல்லை பக்கம் போடுவோம், அது 16 மணி நேரத்தில் மக்க ஆரம்பிச்சிடும். வாழை பழத்தை சாப்பிட்டு தோலை கொண்டு போய், தொலியை கொண்டு போய் வெளியில போடுவோம். அந்த ஆட்டுக்கும் மாட்டுக்கும் மண்ணில் மக்கும் போது அது சாப்பிடும் போது உரமாகும். அப்ப மண்ணை மலடாக்காத ஒரு வாழ்வியல்ல தான் நாம் இருந்தோம். அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில இந்த ரீசைக்கிள் பண்றதும் இந்த ரீயூஸ் பண்றதும் காலத்தின் தேவையாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மக்கும் குப்பை, மக்காத குப்பைன்னு பிரித்து கொடுக்க ஆரம்பித்தாலே பாதி பிரச்சனை சரியாயிடும். அப்படி சரியா அந்த சாலிட் வேஸ்ட்டை மேனேஜ் பண்ணலாம்னா என்ன பிரச்சனை வரும்? மான்சூன் ஸ்டார்ட் ஆக போது, மழை வரப்போகுது. மழை ஒரு 6 to 7 சென்டிமீட்டர் ஒரு மணி நேரத்துக்கு வந்தால் நம்ம சமாளிக்கலாம். அதை விட அதிகமாக வந்தால் உடனே கொஞ்சம் தண்ணி தேங்கும். தேங்கின தண்ணி ஹை டைட்லேருந்து லோ டைடாக மாறுறது கொஞ்சம் நேரம் கொடுக்கணும். அந்த நேரத்துக்கு பிறகும் லோ டைடாக மாறலன்னா எல்லா சாலிட் வேஸ்ட்டும் போய் அடைச்சிருக்குன்னு அர்த்தம். அப்படி அடைக்கக்கூடாது, அடைச்சதை எடுக்கணும். அதற்கு சப்போர்ட்டிங் சிஸ்டமாக தான் மழைநீர் வடிகால் பணிகள் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. இவ்வளத்தையும் மீறி ஒரு டிசாஸ்டர் வரும்போது வருவதற்கு முன்பே முன்னெச்சரிக்கை செய்வது, அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக பல்வேறு கூட்டங்களை நம்முடைய நகராட்சி சார்பாக நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். இந்த எல்லா இடத்துலையும் எங்கேயாவது லீக்கேஜ் இருந்தா, எங்கேயாவது இந்த ஒப்பந்ததாரர்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அதையும் நம்ம கணக்கில் எடுக்கணும். ஒப்பந்தங்களில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்படும். பணியிட மாறுதல்களில் ஆன்லைன் கலந்தாய்வு கொண்டு வரப்படும். காலி பணியிடங்கள் வெளிப்படையாக நிரப்பப்படும். மொத்தத்தில் மக்கள் மயமான, வெளிப்படையான, பொறுப்புணர்வு உள்ள, தொழில்நுட்பம் சார்ந்த நகர்ப்புற நிர்வாகத்தை உருவாக்குவதே எங்களுடைய மாண்புமிகு முதல்வரின் லட்சியம் என்பதை இந்த மன்றத்தில் கூறிக்கொண்டு, நம்ம எம்எல்ஏ லதா அம்மா அவர்கள் சில கேள்வி கேட்டாங்க. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள நாகப்பட்டினம் மற்றும் வேதாரண்ய நகராட்சிகளும், திட்டச்சேரி, வேளாங்கண்ணி, கீழ்வேலூர் மற்றும் தலைஞாயிறு பேரூராட்சிகளும், திருமருகல், நாகப்பட்டினம், கீழ்வேலூர், கீழையூர், தலைஞாயிறு, இது மாதிரி 980 ஊரக குடியிருப்புகளும் பயன்பெறும் வகையிலான கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு திட்ட மதிப்பீடு ரூபாய் 1782.49 கோடிக்கு தயாரிக்கப்பட்டு ஜல்ஜீவன் மிஷன் திட்ட நிதி மற்றும் அம்ருத் 2.0 திட்டத்தின் மூலம் நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டு தற்போது மணிகள் அந்த எல்லா பணியும் கிட்டத்தட்ட 99% முடிவடைந்து சோதனை ஓட்டத்தில் இருக்கு. இத்திட்டத்தின் சோதனை ஓட்டம் முழுமையாக 15/9/2026 நிறைவுற்று பயனாளிகளுக்கு வரையறுக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு, உங்கள் கடிகாரங்களின் கருணைக்கு நன்றி கூறி, இன்னும் தமிழ் வளர்ச்சி, அச்சு,
செய்தி விளம்பரத்துறையை பத்தி ஒரு நிமிடம் சொல்றேன். இந்த எல்லா துறைகளையும் நவீனமயமாக்குது. அச்சு துறையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பல இயந்திரங்கள் வந்து நாள்பட்ட இயந்திரங்களா இருக்கு. நீங்க இப்ப கையில வாங்கியிருக்கீங்க பாருங்க, கொள்கை விளக்க குறிப்பு, அறிவிப்பு. இங்க இருக்கிற ஒவ்வொரு காகிதத்துக்கு பின்னாடியும் அங்க அந்த இயந்திரத்தோடு போராடி கொண்டிருக்கிற ஒரு தொழிலாளியினுடைய வேர்வை இருக்கு. அப்ப அவர் அதை பாதுகாப்பா ஹேண்டில் பண்ணணும். கொஞ்சம் மிஸ் ஆனா கூட எங்களுக்கெல்லாம் பதைப்பதைப்பா இருக்கும். டே நைட்டா வேலை பார்க்குறாங்க. அப்ப அதை நவீனப்படுத்தணும். எனக்கு கொடுக்கப்பட்ட துறைகள்லாம், எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு யாருக்கு கிடைக்கும்? பொன்னான வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் என்னுடைய முதல்வர். அதை நான் இப்படி பிரிச்சுக்குவேன், நேற்று இன்று நாளைன்னு பிரிச்சுக்குவேன். நேற்று என்பது என்ன? தமிழ் வளர்ச்சித்துறை, நேற்றினுடைய தொன்மை. இன்று என்பது என்ன? செய்தி விளம்பரம், நகராட்சி. இன்று தினந்தோறும் நடப்பதை உலகத்தோடு உறவாடக்கூடிய ஒரு தன்மை. நாளை என்பது என்ன? வருங்கால தலைமுறை உருவாக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறை. அதுதான் இந்த உலகத்திற்கு நாம் செய்யக்கூடிய நன்மை. இப்படி நேற்று இன்று நாளைன்னு எல்லா துறையிலையும் ஒரு தொலைநோக்கு பார்வை. உடனடி இலக்கு என்ன? அது இந்த மாசத்துல அச்சீவ் பண்ணு. தொலைதூர இலக்கு என்ன? அது ஒண்ணு அச்சீவ் பண்ணுன்னு எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து இதையெல்லாம் மேம்படுத்தி, முன்பு கடந்த ஆட்சியாளர்கள் என்னென்ன நன்மைகள் நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்களோ அதுல ஒன்ன கூட நிறுத்துற எண்ணமே இல்லைங்க. போட்டி போட்டு அதை விட சிறப்பாக பெரிதாக அதை செய்யக்கூடிய எண்ணம் தான் நம்முடைய அரசுக்கு இருக்கிறது என்பதை கூறி, எனக்கு பெருந்துணையாக இருக்கக்கூடிய என்னுடைய இயக்குனர் அருண் தம்புராஜ் IAS அவர்களுக்கும், என்னுடைய தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய செயலாளர் அண்ணன் ராஜாராம் அவர்களுக்கும், பள்ளி கல்வித்துறையினுடைய ஒரு தூணாக இருக்கக்கூடிய சந்திரமோகன் IAS ஐயா அவர்களுக்கும், ஜெயந்தி, சஜீவனா, சுதன், லதா, நரேஷ், பழனிசாமி, சசிகலா, சுகன்யா, லதா, சேதுராம வர்மா, ராமேஸ்வர முருகன், உஷாராணி, குப்புசாமி, உமா உள்ளிட்ட அத்தனை அதிகாரிகளுக்கும் நன்றி சொல்லி, அதே போல திரு ககதீப் சிங் பேடி, திரு மதுசூதன ரெட்டி, திரு GS சமீரன், ஆனந்த், தினேஷ் பொன்ராஜ், கவிதா ராமன், பிரியங்கா, சிம்ரன்ஜித், கணேசன் உள்ளிட்ட அத்தனை அதிகாரிகளுக்கும் யாருடைய பேரும் விட்டு போனா கோச்சுக்கதை, உங்களை அத்தனை பேரையும் சொல்லி நன்றி பாராட்டி, பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.